உட்காருங்க. நீங்கள் தொழில் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது குறைந்த அளவுக்கு பணத்தை கட்டி நிறைய பொருள்களை இறக்குமதியாக்கி அதை விநியோகம் செய்துவிட்டு நீங்கள் வாங்கிய பொருள்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்காமலே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய செக்கை கொடுத்து அதுக்கு அடுத்த பொருளை வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுத்த உடனே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பொருளே தரலை. உண்மையிலேடா பொருளே உங்களுக்கு தரவில்லை. அதிலிருந்து உங்கள் தொழில் மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்போ கடன் பட்டு ஒரு போலீஸ் விசாரணை வரக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கி சொந்த வீட்டை இழந்து ஆண்டியாக மாறிவிடுவோமோ என்ற கண்ணீர் வெடித்து என்னை பார்க்க வந்திருக்கீங்களா? காரணம் வாங்க என் செல்லக்குட்டிகளே. இல்லை டீ வாங்கி தரல நீலாம் என்னென்ன மனுஷன் எலி கடண்டி வாங்கிட்டு வாடா. இந்த கடன்லேருந்து உங்களை மீண்டும் தொழில் பார்க்க வர வச்சு தாரேன். உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லைங்கிறத நான் உண்மையை உணர்த்தி உங்களை நான் மீட்டி தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? இனி கருப்பசாமி கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் பெறுவோம். வெற்றிமாறக்கூடிய என் பிள்ளைகளுக்கு மூத்தவன் யாருடா? நீ தானா? கல்யாணம் முடிச்சிட்டியாடா? முன்னாடிங்களா இருக்கா? இன்றைக்கி சுத்தமாக இருக்காளாடா வீட்டில்? ஓலு வெற்றிமாலையை வீட்டுக்கு கொண்டு போகணும். 7 நாள் கழிஞ்சு போச்சா? கர்மசாமிக்கு இந்தா மகனே, தொழில் தொடங்கும். ஒரு இடத்துலேருந்து 10 லட்சம் ரூபா கிடைக்கும். அதை வச்சு அப்படி மெல்ல மெல்ல ஓகே பண்ணி வருவோம். தீர்த்து தாரேன், கடனை தீர்த்து தாரேன். வாடா 3 நீ பார்த்து போ. வாடா குடிக்கல. ஏய் குண்டா போ, நல்லா நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு வடலூரின் தைப்பூச ஜோதி கண்டேன், அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன். நீங்கள் பச்சை வேஷ்டிக்காரர்களே, நீங்கள் வடலூரா கடலூரா? கடலூர். இவர் நீங்கள் வடலூர், இது கடலூர். ஆனால் ரெண்டும் ஒரே மாவட்டம் தான் இல்லையா? அப்படி தானே? சரி வாங்க இல்லைங்க, நான் கேட்டு சொல்லுறேன். ஓம் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வாப்பா. நீ யாரடா? அப்பாவா? அப்படியா? நீ எந்த ஊருப்பா? கடலூர். கடலூர் இல்லையே, கடலூருக்கு தாண்டி போகுது குதிரை. எந்த ஊர்? கடலூர் மாவட்டம். துர்காதேவி அம்பாள் கோயில், துர்க்கை அம்மன் கோயில் இருக்கா? சபாஸ். 100 கால் வந்துட்டு வாங்கப்பா. உங்கள் எல்லையில் விருத்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கா? வாழ்க்கைக்கு போனால் விருத்தி வந்துருங்கிறதுக்காக தான் அவர் பேர் விருத்தீஸ்வரர். அந்த காலத்தில் ஜல் 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 ஜல்னு குதிரை வண்டி போகும் அந்த கோயிலுக்கு. உண்மையா? உண்மையா இல்லையா? ஆமாம். இப்போ உன் குலதெய்வத்தை போய் பார்த்தேன். அது என்னடா கருவேலமுள்ளு காட்டுக்குள்ளே போய் உன் சாமியெல்லாம் இருக்குது? அங்காளம்மன் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய முன்னோர்கள் தெய்வம். அதை இப்போ ஊருக்குள்ளே எடுத்து வச்சு கோயில் கட்டி வச்சுருக்காங்கடா. அந்த காலத்தில் இருந்தது கருவேலமுள்ளு காட்டுக்குள்ளே ஓடக்கரையில் சாக்கடைக்குள்ளே கிடந்துச்சுடா. கால் விட்டுவாங்க எலிகள். இப்போ உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருத்தமாக உனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் பிரத்தியாரால் சில வஞ்சனைகள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள மன அழுத்தமும் ஒருவருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவும் ஏற்பட்டு வேதனை இருக்கா? சரி, வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதான் கடன் பட்டுன்னு சொல்லிட்டேனே. ஒரு இல்லை நீ கண்ண மூடுறா தம்பி. ஓம் சக்தி. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் உண்மையை நான் சொல்லிடுவேன். உங்களுடைய முன்னோர்களில் 2 கல்யாணம் முடித்தது யாரிடா? உங்கள் அப்பா வழியில் தாத்தா தானா? கால் வந்துட்டு வா. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் உன் மகன் ஃபாரின் போவான்டா. ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து விசாரணை வந்து எல்லாம் ரெடி ஆயிரும். ஜெயிச்சு தரேன். உன் கடனெல்லாம் தீர்த்து வெற்றியாக வாழ வச்சாரேன். வேறு என்னப்பா வேணும்?
அடுத்து பேசுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு. தலைவன் தலை கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. எத்தனை பிள்ளைய? பையன் பேர் என்ன? எத்தனை படிக்கான்? ஒழுங்கா இருக்காரா? யாருக்கு? இன்னொரு பிள்ளை கால் வந்துட்டு வாங்க. கருப்புசாமி, அவனுக்கு என்ன பிரச்சனை? உட்காருங்க. எப்பா, உங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் அவங்க கைவிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கா? இதெல்லாம் மீட்டி தரணுமே, அதை எப்படிடா மீட்டுறது? பணத்தை கொடுத்து மீட்டிடணும். ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. வேறு என்னப்பா வேணும்? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புல பலமில்லாத மாதிரி அப்படி ஒரு ஆட்டமும், மூச்சு எடுக்கிறது ஒரு கஷ்டமும், ஜெவ்வுன்னு கட்டி வச்சது மாதிரி உள்ள இழப்பும் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். அப்படியா? டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது வித்தியாசமான பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதனால் உனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை உனக்கு இருக்குங்கிற ஒரு பாதிப்பை நீ இப்போ என்கிட்ட கேட்க வந்திருக்க. அதனால் டாக்டர்களால் சொல்லவில்லையே, அப்படின்னா இது என்னது அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை பண்ணி பார்க்கும் பொழுது மனசா அல்லது மாந்திரிகத்தால் எதுவும் குறைகள் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு நினச்சா மாந்திரிகத்தால் குறைகள் நடந்திருக்கு. அதுலேருந்து உன்னை விடுதலையாக்கி மீண்டும் கடல் கடந்து போக வச்சு தந்தா போதும்ல. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போம். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? சரியாக்கிடுவோம். நல்லா இருப்பாங்க, பயப்படாத, நல்லா இருப்பேன். எஸ், இந்தா இந்த கனியை சாப்பிடு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. ஓ, கவனிக்கவில்லை. வயிறார சாப்பிட்டு போங்க மக்கா. வரலாண்ணே. என்னண்ணே, சட்டையை அடமான வச்சிட்டியா? ஒரு துண்டு தாரம் போட்டுக்கிறியா? என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய உழைப்பினுடைய தரமெல்லாம் குறைஞ்சி போச்சு. சில பேர்களுடைய செய்கையால் வீட்டுக்குள்ள மன அழுத்தமும் பண நஷ்டங்களும் ஏற்பட்டு இப்போ உடைமைகளை இழந்து நிற்கக்கூடிய நிலைமையில் நீ உட்கார்ந்துருக்க. இந்த கடன்லேருந்து உனக்கு விடுதலை ஆகக்கூடிய காலம் உண்டுமா கிடையாதா, அல்லது இதுக்கு விடிவு என்ன என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். கார்த்திகை மாதத்திலிருந்து உனக்கு வருமானங்கள் பெருகி வந்துடும். வச்சிருக்கக்கூடிய வண்டியை நல்லா ஓட்டி வெற்றியாக்கி தரேன். இனி ஒரு தொழிலும் ஆரம்பிப்பாய். ஆனால் இருக்க இடத்தை மாற்றிக்கொள்ளலாமா என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். மாற்றுவது நன்று. செல்வ சிறப்போடு இருப்ப வெற்றியாக்கி தரேன். இல்லைப்பா, அதெல்லாம் பின்னால் பேசலாம். போ. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். ஒரே ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு இருந்தேன். திருச்சி பக்கம். திருச்சி
மொத்தம் 4 பேர் திருச்சி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 1 2 3 4. கரெக்ட் தான். கருப்பசாமி, எனக்கு ஒரு காலமாகவே நான் பார்க்குற தொழிலில் மன அழுத்தமும் நிம்மதி இல்லாத தடையும் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி தரணும்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? தொழில் சம்மந்தமாக, மனைவி சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க. ஜபா வச்சு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனைவி உன் மனதுக்கு மாறுபாடான குழையில் இருக்கா. இப்போ அவளை உனக்கு வசம் பண்ணி தந்து குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ வச்சு தந்தால் போதுமா? பிள்ளைகள் கூட வேண்டாம், உன் பொண்டாட்டி வந்தால் போதுமா? அப்படி சொல்லிட்டு ஆம்பளை கால் வந்துட்டு வா. என்னக்கா சிரிக்க? வரலாம், வா பக்கத்தில். இந்த மாதமே உன் குடும்பம் ஒன்று சேர்ந்துருப்பா. எல்லாம் ஜெயிச்சுட்டாரேன், மனநிலைகளில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கிட்டாரேன். ஜெயிச்சுட்டா, நல்லா இந்தா கிடைச்சாச்சு. போ. இல்லாத இன்பத்திலே இணைந்தோம் இந்த நாளே. அம்மா, கருமாரி அம்மன் எங்கே இருக்காங்கப்பா? இருக்காங்களா? உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சாமி அருள் வந்தது யாருக்கு? அந்த அருள் இப்போ வேறு யாருக்கு வருது? அப்படி நின்று போச்சு. கால் ஒன்று வரலாம். இமையும் விழி. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இதனால் உன் வீட்டம்மா என்ன சொல்லுதாங்க? முடியுமா? அருவா வெட்டெல்லாம் நடக்கக்கூடிய நிலைமை இருக்குப்பா, புரியுதா? உன் மகனைத்தான் திருத்தணும். திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? இந்தா திருத்தி வீடு கொண்டு சேர்க்குறேன். அவட்ட போகாம தடுத்துருக்கேன். போ. கர்மசாமிக்கு என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கூடியான்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். நாலாண்டு காலங்களாக தொழிலை நோக்கி நடையெடுத்து வெற்றியடைய முடியாத வேதனை இருக்கா? செய்வனை வேகனை கோளாறுகள் ஏதும் உண்டுமாங்கிற ஒரு மனக்குழப்பம் தோன்றும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சூழ்நிலைகள் உங்களுடைய மன கஷ்டத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருண்டு இருக்கிறது, இதை தெளிவு பண்ண முடியவில்லையே என்ற ஏக்கம் உள்ளத்தில் உண்டு. உங்கள் பிள்ளைங்களை கல்யாண காலத்தை உருவாக்கி தொழிலை உருவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வர வச்சு தாரேன். என்னை எந்த அளவுக்கு தொடர்ந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உண்டு. இந்தாடா தம்பி உனக்கு பணம். நல்லா இருப்பா, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு தாயும் மகனுமாடா. எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. சனி பகவான்
சூரிய பகவானுக்கு சாயாதேவி என்று ஒரு துணைவி உண்டுன்னு அதிதேவதையினுடைய வரலாற்றில் இருக்குது. படிச்சிருக்கியா நீ? என்ன படிச்சிருக்க? இந்த புராணம் படிச்சிருக்கியா? நல்ல மகன், நல்ல மகன். அப்படி இருக்கும் பொழுது சாயாதேவி உலகத்தை சுற்றி செல்வதற்காக நிழல்களோடு சேர்ந்து போய் வர சூரியன் என்னும் அதிதேவன், நீங்கள் சூரியனாக்க இந்த இருக்குது, இந்த சூரியன் நினச்சிக்கிடாங்க, சூரிய தேவன் அப்படின்னு ஒரு தெய்வம். அது உடனே சாயாதேவி மீது கோபம் கொண்டு சண்டையிட்ட பொழுது 2 பிள்ளைகள் சாயாதேவிக்கு. ஒரு பிள்ளை தாயாரை தந்தை ஏசியது சரின்னு சொல்லி நீதி புகுந்துச்சு தர்மத்தோட. 2வது பிள்ளை என் தந்தையை நீ துன்புறுத்தியது தவறு என்று சொல்லி காலை ஓங்கியது. சூரிய அதிதேவதை என்ன செஞ்சோம்னா அந்த காலை அப்படி திருக்கி விட்டேன். அதனால அந்த மகனுக்கு பட்ட பேர் முடவன் அப்படி பேர். மூத்தவனுக்கு சூரிய தேவன் கொடுத்த பொருள் யம தர்மனாக நீதியோடு இருப்பாயாகனு தொழிலையும் பட்டத்தையும் கொடுத்தார். 2வது மகன் நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, நம்ம நீதியை கேட்டதுக்கு இப்படியான்னு சொல்லி ஈஸ்வரன்ட்ட போய் சேர்ந்த உடனே, மகனே நீ நீதியை தந்தை என்று பாராமல் கேட்ட காரணத்தினால் நீ சனீஸ்வரன் என்னும் ஒரு பெயரும் பெற்று முடவன் என்னும் ஒரு பெயரையும் அடைவாய், எல்லோருடைய ஆயுளையும் காக்கும் தெய்வமாக நீ இருப்பாய்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்தார். ஆனால் தான் சனி பகவானுக்கு ஆயுள்காரகன் என்று ஒரு பெயர். சனி பகவானுடைய கால சூழ்நிலை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது சில பேர்களுக்கு ஒரு பக்கத்து கால் வலி, முட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டு நடக்கும் பொழுது தள்ளாட்டம் தோன்றும். அது உனக்கு இருக்கணுமே, இருக்கா? கால் வந்துட்டுவா. அதுதான் இப்போ சனி பகவானுடைய நேரம். என்னப்பா இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? கணவன் மனைவி கட்டி கொடுத்துறதுல பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. கண்ணை முடிக்கா நீ உன் பிள்ளைய ஒற்றுமையாக வாழ இஷ்டம் தான் போதுமாடா, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மன்னார்குடி பகுதி, மன்னார்குடி இந்தாப்பா, மன்னார்குடி பக்கத்தில் மன்னார்குடி 3 மாதங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துருவாங்க, தெளிவாக இருப்பாங்க. தை மாதத்தில் கட்டிக்காத்தா இந்த என்ன தொழில்? ஓகே. ராஜ மன்னார்குடியா? திருவாரூர் வாங்க, திருவாரூர் மன்னார்குடி வரலாம். திருவாரூர் மன்னார்குடி கனி கொடுத்தாச்சா? அப்போ நீங்கள் போய் இருங்க. அதான் கொடுக்கல, நீ பக்கத்தில் வரும்போதே கொடுக்கணுங்க மாதிரி தெரிய போது அந்த கனி கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல, எல்லாரும் கொடுக்கல. அங்கே போய் உட்காருங்க. தஞ்சாவூர், தஞ்சாவூர் வாங்கின தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர் கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் இருங்க ஆத்தா இரு. நீங்கள் யாருமா? நீங்கள் 2 கால் வந்துட்டு வாங்க, குழப்பாமல் இருங்க. நீ தஞ்சாவூராடா தம்பி? கனி கொடுத்துருக்கீங்களா? ஓகே. என்ன செய்யணும்ப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வருது, அது அந்த எல்லையில் உள்ள தெய்வம். ஆனால் உங்களுடைய குலதெய்வம் அது கிடையாது, புரியுதா? 3.25 ஆண்டுகளாக சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மனக்குழப்பங்கள் தோண்டிக்கிட்டு இருக்கும். அதில் 2 பொம்மநாட்டிகள் காரணமாக இருப்பா. அதனால் வீடு இடம் சொந்தமான பிரச்சனைகள், பணம் சொந்தமான குழப்பங்கள் தோன்றும். அதில் சட்டப்படி நம்ம செலுத்த வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் இருக்கும். இதில் ஒருவருடைய உடல்நிலைகளுக்கு பாதிப்பும் தோண்டிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த நிலைகளை மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டாங்க.
வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கி தரேன். அமாவாசைக்கு முதலாளி என்னையப்பா இந்த மகனே நல்லா மாற்றிடுவோம். 3 முறை என்னையப்பா நல்லா. அதே தஞ்சாவூர் பகுதி இருங்க, முண்டாதீங்க, நான் கூப்பிடணும். தன்னுடைய நீங்கள் கிடையாது போங்க. நீங்கள் எந்த ஊர்? தஞ்சாவூர். தன்னுடைய தொழில் சம்பந்தமாக எனக்கு புதுமையான மாற்றம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வாங்க. ஓம் யாம். நீங்கள் எந்த ஊர் தம்பி? உட்காரலாம். இவர் யாரு? அப்படியா? என்ன பேருக்கு இப்போ என்ன படிச்சிருக்க? கண்டுபிடிக்கா. இந்தியாவில் வேலை வேணுமா வெளிநாட்டுக்கு போறியா? ஏன் அப்படி முடிவெடுத்திருக்கிற இந்தியா வேணும்னு? அப்படியா? நீ உட்கார், நீ போய் கால் விட்டு வா. சொல்லலாமா? ஓகே, உட்கார். 3 மாதத்தில் சென்னையில் இருந்து ஒரு அற்புதமான செய்தி வரும். பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உன்னுடைய தொழிலுக்கு. அதில் நீ போய் இருக்கும் பொழுது மாதம் 75,000 மூலம் சம்பளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து அப்படி நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து உன் வாழ்க்கை முன்னேறிடும். 3 மாத கால அவகாசத்தில் உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியை தரேன். அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவோம். ஜெயிச்சு தரேன். சாப்பிட்டு போங்க. 3:30 மணிக்கு என்னை பார்த்துக்கோங்க. இவரை பார்த்துக்கோங்க. கர்மசாமிக்கு இருமா. ஏமா முந்துறீங்க? நான் கூப்பிடாம ஏன் வாரீங்க நீங்கள்? தஞ்சாவூர் பகுதி என் உடல்நிலையில் அடிக்கடி குழப்பம் தோன்றதை ஏன்னு கேட்டு வந்தவங்க யார்? ஆம்பளையை கூப்பிட்றேன். நான் ஆம்பளையை கூப்பிட்றேன். நீங்கள் திருவாரூர்லா? தஞ்சாவூரா? நீங்கள் கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 7 8 9. காவிரியை தாண்டி உங்கள் இடத்துக்கு போகணுமோ? காவிரி கரையை தாண்டிய பிறகு தான் உங்கள் ஊர். நீ கால் வந்துட்டு வாங்க. உட்காருப்பா. என்னப்பா உடல்நிலைக்கு? காலு கண்ண மூடு. ஒரு பக்கத்தில் வீக்கமும் நீர் இறக்கமும் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. செய்வனை கோளாறால் எதுவும் நடந்திருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் இருக்குது. நடந்தது உண்மை. மாற்றி தாரேன், உன்னை வாழ வச்சு தாரேன். வேறு என்னப்பா வேணும்? வர வைக்கணும். அதில் தான் அந்த பிரச்சனையே. 3 முறை என்னைய பார்க்கவா. விரிச்சுப்பிடி கையை. நான் வெற்றியாக்கி தரேன். உடம்பில் நரம்பியல் கால் வந்துட்டு வரலாம். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் மன வருத்தமும் குழப்பங்களும் நடந்ததுண்டு. நடந்துச்சா? அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் தோன்றி வாழ்க்கையே சின்னாபின்னமானது மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. ஆகையினால் இந்த விஷயத்துக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடு நடந்திருக்கு என்பது எங்கள் மனதுக்கும் தெரிகிறது. சில அறிகுறிகளும் புரிகிறது என்பது உங்களுடைய கருத்து. நடந்திருக்கு, புரியுதா? இந்த உடல்நிலையை சரியாக்கி தரேன், பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை தரேன். வேறு என்ன வேணும்? இந்த வருஷமே சேர்ந்தாச்சு, சந்தோஷமாயாச்சு. பௌர்ணமிக்கு வரணும். 3 முறை என்னையை பார்க்கணும். 3 முறை என்னையை பாருமா. ஆமாம், தெளிவா.
கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது கர்மசாமிக்கு தஞ்சாவூர் உத்தரவு முடிஞ்சு போச்சு. திருவாரூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. என்னவா வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. ஓகோகோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், பொய்களை விற்று உண்மையை வாங்கி உருப்பட வாருங்கள். ஓஹோ, உன் பிள்ளைய பார்த்தேன். தேவையில்லாதவரோடு கூடாத நட்பு கொண்டு மனக்குழப்பத்தை உருவாக்கி நிலையான வாழ்வை பெறுவதற்கு தடையாக இருந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? அந்த பிள்ளைகளுடைய உள்மனதை திருப்பி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த கால் அப்படி விரல அப்படி தள்ளி கண்ண முடுவா. ஒரு பக்கத்து முட்டு, இடுப்பு, கால் வீக்கமும் வலியும் இருக்கும், மடக்க முடியாத நிலை இருக்கும். இருக்கா? ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளையை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் ஒப்படைக்கிறேன். கவலைப்படாத விஷயத்தில். புரியுதா? காரணம் என்னன்னு கேட்டுக்கோ. பக்கத்தில் வா. தகாத பெண்ணோடு சேர்க்கை, தகாத நட்போடு குழப்பம், உடமைப்பட்டவன் உன் மகனை தெரியாமல் வெட்டி ஆற்றுல போட்டுரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை திருத்தி தெளிவு பண்ணி உன் பிள்ளையை காப்பாற்றி கொண்டாரு. விடுறா, 3:30 என்னை பார்த்து போடா. முட்டாளாயிராதீங்கடா, பிள்ளையை காப்பாற்றுக்கடா. நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு அறந்தாங்கி இல்லை, அறந்தாங்கி. யாரப்பா அறந்தாங்கி? அறந்தாங்கி பக்தர் இருந்தாங்க. அறந்தாங்கி பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. சேலம். சேலம் இருக்கீங்களா? சேலம் பக்தர்கள். சேலம். சேலம். கால் வந்துட்டு வரலாம். மாம்பழமே சின்ன கடை ரஞ்சிதமே. சேலத்தில் எந்த இடம்னே? உட்காருங்க. இரும்பு தொழிற்சாலைகளை எல்லாம் தாண்டி உங்கள் ஊருக்கு போகணும். என்ன அந்த பகுதியில் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி இருக்கிறேன். இருக்கோம்ல? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். 3 தலைமுறையாக கோவில் திருத்தொண்டுகளும் திருப்பணிகளும் செய்து வருவது உன்னுடைய குடும்பம். தற்காலத்தில் அந்த கோவில் பணிகளில் சில பேர்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதமும் பிரச்சனைகளும் தோன்றியிருக்கும். இந்த நிலையில் நீங்கள் அங்கு செல்வதற்கு குழப்பமும், தெய்வம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம எங்கிருந்தும் கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாமா அல்லது சாமியை நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மன அபிப்பிராய பேதம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. இப்போ என்னப்பா செய்யணும்? உனக்கு குடும்பத்து நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தாரேன். தெய்வத்தை உனக்கு துணையாக இருக்க வச்சு தாரேன். இந்தா பிறவை என்னைய பார்த்துட்டு போ, தெளிவடைவாய். பணம் தந்திருக்க கடன் தரும். கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில். நாகர்கோவில் பக்கத்துல. நாகர்கோவில். 3:30 பார்த்து. பிள்ளைகள் கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம்.